ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ஒரு புது vlog வீடியோ தான் வந்து பண்ண போகிறோம். அதுவும் எந்த இடத்துக்கு போய் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போய் பண்ண போகிறோம். சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் வந்து தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போய் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சூசைட் பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரியே நாங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மிஸ்டாக வந்து இருந்துச்சு. எந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராலாம் வந்து தெரியலை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும். அப்படியே வந்து அந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து மறைச்சி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நகருது அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் லைட்டாக. அப்படியே வந்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இந்த சூசைட் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் மலையாண்ட பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அழகாக வந்து இருந்துச்சு. அப்படியே மலையோட ஒட்டி கட்டி இருக்கிற அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் வந்து நாங்கள் காலையில் டைமில் போனதால் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மறைச்சிக்கிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் வந்து எடுக்க முடியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சில வீடுகள் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக வந்து தெரிஞ்சிச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எத்தனை வாட்ட வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது, அப்படியே வந்து நம்ம பசுமை பள்ளத்தாக்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பயங்கரமான கூட்டம் கைஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போன பிறகு அப்படியே வந்து நிறைய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இங்கே எப்படியா இருந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சே கடை வச்சுருப்பாங்க போல. எம்மா எவ்வளோ கடைங்க கைஸ். அப்படியே வந்து ஒரு பொருட்களுக்கும் ஒரு கடைகள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த தைலம், அதே மாதிரியே இந்த மூலிகை மருந்து அதெல்லாம் விற்கிறதுக்கு தனியாக வந்து கடைகள், அந்த பொருட்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கடைகள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே இந்த கொடைக்கானலே தயாரித்து கொடைக்கானலே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரிஜினல் சாக்லேட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக கடைகள் வந்து இருந்துச்சு. எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. சரி எவ்வளோ நேரம் தான் இந்த கடைகளே வந்து பார்த்துக்கிட்டு இதே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது, வாங்க போயிடலாம் சூசைட் பாயிண்ட்டை பார்க்க போயிடலாம், அதாவது பசுமை பள்ளத்தாக்க பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து குரங்குங்க கைஸ். அப்படியே வந்து எவ்வளோ குரங்குங்க இருந்துச்சு. அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ரெண்டு குரங்குங்க தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த 2 குரங்குங்க பார்த்தீங்கன்னா 10 குரங்குங்க ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதுலேயும் ஒரு குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் அந்த மேடுடைய எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு அப்படியே வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படியே தடிக்கு இருந்தால் காலின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு அப்படியே வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரங்கை வந்து கூப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து சோளம் அந்த மற்ற இந்த சாப்பாடுலாம் வந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூடு இருக்கு. எப்போ வந்து எண்ணத்தை புடுங்கின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரியே நீங்க எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க போறீங்க, அந்த இடத்துல குரங்கு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க. ஏன்னா குரங்கு கிட்ட மாட்டின பொருள் வந்து கடல்ல போட்ட குண்டூசி மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நீ மட்டும் எப்ப வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நானே வந்து 7x ஜூம்ல வச்சு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சரி குரங்கு அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டு நம்ம சூசைட் பாயிண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதான் சூசைட் பாயிண்ட்ன்றாங்க. என்னடா இது ஃபுல்லா மிஸ்ட் ஆகி ஒயிட் கலர்ல தெரியுது, இதை போய் சூசைட் பாயிண்ட் இருந்தீங்க. ஆமா இதான் சூசைட் பாயிண்ட், மிஸ்ட் போன பிறகு இப்படிதான் இருக்கும்ட்டாங்க. ரொம்ப வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதுல தடிக்கு இருந்தா காலின்றது உறுதி தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.